கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த புதிய வருடத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் பாதுகாத்தவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும், புதிதாய் வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும், ஊரில் இருந்து வந்திருக்கிறதான அருமையான குடும்பத்தாருக்கும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்முடைய வாக்குத்தத்தம் வசனத்தை சொல்லுவோமா? இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இம்பட்டும் பாதுகாத்தவர் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு இந்நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் கர்த்தாவை வைக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவை, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அடிமையின் வாயில நீங்கள் கொடுத்தருளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால அடியேனை மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அடிமையை மறைத்து கர்த்தாவை நீங்கள் வெளிப்படுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் கூட இந்த வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம் என்னன்னா, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிலெல்லாம் சிறந்திருக்க செய்வாராம்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? சிறந்து இருக்கும்படி. சிறந்து என்று சொன்னால் என்னங்க? பெஸ்ட்டு. சரி, பெஸ்ட்டாக இருக்கும்படி, அப்படி தானே? கரெக்டாக? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அதனால் நாம் என்ன செய்வோம்? சிறந்து இருக்கும்படி, நம்மை மேன்மையாய் வைக்கும்படி, இருக்கிற இடத்து நிலைமையில் இராதபடி கர்த்தர் இம்மட்டும் கர்த்தர் நம்மை வழி நடத்தினவர். இனிமேல் அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வாராம். எப்படி சிறந்திருக்கும்படி செய்வார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம்? எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் கீர்த்தியிலும், சொல்லுங்க, புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்க செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி சிறந்திருக்க செய்வார்? ஆமாம், நாம் என்ன பண்ணணுமா? அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்கணும். அல்லேலூயா. யாரை அமர்ந்திருக்க விடாதிருக்கணுமாம்? கர்த்தரை அமர்ந்திருக்க விடாதிருக்கணும். அப்பதான் நாம் எப்படி இருப்போமா? கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும்
மகிமையிலும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எருசலேமை ஸ்திரப்படுத்தி. இங்கே எருசலேம் என்று சொன்னால் நம்முடைய சபையை குறிக்கிறது. சபையை தேவன் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக வைக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. எருசலேம் என்று சொன்னால் சபை. சபை என்று சொன்னால் யாருங்க? நீங்களும் நானும் தான் அவருக்கு சபை. அல்லேலூயா. அந்த சபையாய் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? அமர்ந்திருக்க விடக்கூடாது. அவரை அமைதியாக இருக்க நாம் விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி விடாமல் அவரை பற்றி கொண்டிருப்போமானால், அன்று வேதத்தில் வாசிக்கிறோம், நகோமியை அவருடைய மருமகள் என்ன செய்தாலாம்? ரூத் என்ன பண்ணாங்க? விடாமல் பற்றி கொண்டாள். அப்படி விடாமல் பற்றி கொண்டதினால் அவள் மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் கர்த்தர் அவளை சிறந்திருக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அந்த ரூத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். அவளுடைய வம்சாவளியில அவர் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. பெயர் அட்டவணையில ஒரு மோவாபிய ஸ்திரீனுடைய பெயரை கொண்டு வரும் அளவிற்கு கர்த்தர் என்ன பண்ணாராம்? ரூத்தை சிறந்திருக்க செய்தார். ஏனென்றால் அவர் என்ன செய்யல? அமைதியாய் நகோமியை விட்டு விடல. அவள் விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். அந்த விடாமல் பற்றி கொண்டு இருந்ததினால் அப்ப என்ன செய்தாராம்? கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் அவளுடைய வம்ச வரலாற்றில் என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை எப்படி வைப்பாராம்? கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன். அப்படி சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய என்ன செய்யக்கூடாதாம்? நாம என்ன செய்யக்கூடாது? அவர் சொல்லிட்டாரு, அவர் என்ன செய்வார்? சொல்லுங்களேன். நமக்கு நிறைய வசனம் தெரியுமில்ல, சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? சொன்னவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நாம் சும்மா இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, படகில் இயேசுவும் படுத்திருக்கிறாரு, படுத்து தூங்குறாரு, கூட சீசர்கள் இருக்கிறாங்க. அவர் தூங்குகிறவர். பாருங்க, தலையணையை வைத்து தூங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். படகு என்ன செய்ய ஆரம்பித்ததாம்? தத்தளிக்க ஆரம்பித்தது. அது அமைதியாயது. படகு போக வேண்டிய இடத்திற்கு போகல. ஆனாலும் அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையில் நமக்கு எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வரும், சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, ஆனால் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம்? மடிந்து போகிற அளவிற்கு மோசமாக இருக்கிறது. ஏனென்றால் சுற்றிலும் என்ன இருக்கு? சுற்றிலும் பிரச்சனை மேலே பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இருக்குமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய படகாகி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நித்திரை செய்கிறவராக இருப்பாரானால் இந்த பயம் நமக்கு வரும். அவரை நித்திரை செய்ய விடாமல் நாம் அவரை தட்டி எழுப்புவோமானால் அவர் என்ன செய்வார்? எழுந்திருந்து நமக்கு பதில் சொல்ல மாட்டார். சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மறுபடியும் சொல்லுங்க, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி அவர் செய்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல
தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நாம் கூப்பிடும் பொழுது, நாம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை விட்டு தூரமாய் இருக்கிறவர் அல்ல, நம்முடைய பக்கத்திலே இருக்கிறவர், நம்முடைய கவலைகளை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ளுகிறவர். அதனால தான் ஏசாயா இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் நெருக்கப்படும் பொழுது அவரும் என்னோடு கூட நெருக்கப்படுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் நினைக்கலாம் நாம தான் கஷ்டப்படுறோன்னே, இல்லைங்க, நம்மோடு கூட நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கிறாராம்? வசனத்தை வாசிக்கணும். நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது போல, இந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜாதி வேற யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை எவ்வளவு விசேஷித்தவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம் கூப்பிடும் பொழுது நம்மை விட்டு தூரமாய் போக அல்ல, கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? சமீபமாய் வருகிறார். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கிறோம் 8வது வசனம். இந்த நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுங்க? இந்த நியாய பிரமாணம் முழுவதற்கும் இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எதுவுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்? அந்த நியாய பிரமாணத்தையும் நியாயத்தையும் கட்டளையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ வழி தெரியாது எல்லாருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வாழ நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாராம்? நியாயத்தையும் கட்டளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் பாருங்க, வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் நம்ம என்ன செய்வாராம்? மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் அவரை அமர்ந்திருக்க வெட்டாமல் இருப்போமானால் அவரிடத்தில் எப்பொழுதும் நியாயத்தையும் கட்டளையையும் நாம் அதை கை கொண்டு நடப்போமானால் அவரை எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்போமானால் நமக்கு அவர் எப்படி இருப்பாராம்? கீர்த்தியாகவும் நமக்கு புகழ்ச்சியாகவும் நம்மை மகிமையாகவும் சிறந்திருக்கும்படி அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறோம் 148ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 140. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கொண்டாட்டமாக குதூகலமாய் அவரை சந்தோஷமாய் நம்மை வைக்கும்படியாக அல்லேலூயா அவர் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொந்தமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டபடினால் நம்ம எப்படி இருக்கிறாங்க? அவர் நம்மை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் என்ன செய்கிறாராம்? சிறந்திருக்கும்படி அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத நிலைமையிலிருந்து கர்த்தர் அவர்களை உயர்த்தின விதத்தை நம்ம என்ன செய்யலாங்க? நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கலாம். அதில் ஒரு சிலரை மாத்திரம் இந்த நாளில் பார்த்து நாம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது கரவலாடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை கர்த்தர் அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே அவன் ராஜாங்க பதவியில் அவன் அமரவில்லை. அநேக நாட்கள், அநேக வருடங்கள் அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் என்ன செய்யல? சிங்காசனத்தில் அமரலை. அப்படி சிங்காசனத்தில் அமர பொழுதுதான் அவன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் தகப்பன் வீட்டில் எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் அவன் தனிமையாய் இருந்ததான இந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தாராம்? ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. ராஜாவாக உயர்த்தும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, சவுல் ராஜாவை இறந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் போய் சொல்றாங்க என்னன்னு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் பொழுதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி அவன் ராஜாவாய் உட்கார்ந்த பொழுதுதான் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன்னை உயர்த்தினார் என்று சொல்லி தாவீது அறிந்து கொண்டான். இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடாமல் நம்ம பற்றி கொண்டிருப்போமானால், அவரோடு கூட நாம் எப்பொழுதும் இணைந்திருப்போமானால், அவரை எப்பொழுதும் நினைத்து எப்பொழுதும் அவரை தொழுது கொண்டிருப்போமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மை தேவன் சிறந்திருக்க பண்ணுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுங்க? உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த வருடத்தில் எது நிமித்தமாய் உயர்த்த போறாராம்? அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய், அவருடைய ரட்சிப்பின் நிமித்தமாய், அவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளின் நிமித்தமாய் தேவன் நம்மை என்ன செய்கிறாராம்? மிகவும் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் உயர்த்துவார். கொஞ்சம் அல்ல, கர்த்தர் இந்த இடத்துல ராஜாவாக மிகவும் உயர்த்தினானாம். அல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தும் பொழுது சாதாரணமாய் உயர்த்தவில்லை. எல்லா ராஜ்யத்தையும் பிடித்து, சீயோன் கோட்டையை பிடித்து, அவன் ராஜாவின் அரண்மனையை கட்டினவனாய் அந்த இடத்துல அவனை உயர கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலே 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமாம், அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று பாருங்க. ராஜாவாய் உயர்த்தின பொழுதும் இந்த தாவீது என்ன பண்றாங்க? பெலிஸ்தரிடத்தில் என்ன தாவீதுக்கு யுத்தம் பண்ண தெரியுமா தெரியாதுங்களா? தெரியுமா தெரியாதா?
கோலியாத்தை போய் நான் என்ன செய்ய, பிடிப்பேனா பிடிக்க மாட்டானா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் விசாரிச்சான் வசனம் இருக்குங்களா? இல்லை. அவன் கோலியாத்தை அடிப்பேன் என்று சொல்லி, ஏனென்றால் அவனுக்கு அங்கே ஒரு வைராக்கியம் வந்தது. இராணுவங்களின் தேவன் என்னுடைய தேவன், நீ தேவனை பழிப்பதற்கு தேவனை என்ன செய்ய முடியாது, நிந்திப்பதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அவர் கோலியாத்து தேவனை நிந்தித்ததினால், நீ நிந்தித்த ஆண்டவரின் நாமத்தினால நான் உன்னை ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் இந்த நாட்களில் அவன் ராஜாவாய் தேவன் அவனை உயர்த்தினார். ராஜாவாய் உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது அவன் நினைச்சால் என்ன செய்யலாங்க, பெலிஸ்தரை போய் முறியடிக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறவனாய் இருக்கிறான். தாவீது உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தரை மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுதும் நம் கர்த்தரை மறக்க கூடாது, தாழ்த்தி இருக்கும் பொழுதும் கர்த்தரை நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே வசனத்தில் விதமாய் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 1 நாளாகமும் இப்பொழுதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மேல் அதிபதியாய் இருக்கும்படி எதற்கு பின்னாய் போன தாவீதை தேவன் தெரிந்து கொண்டாராம், ஆடுகளுக்கு பின்னே போன தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அதே போலதான் அந்த ராஜாவின் அபிஷேகத்தை கொடுத்து உலகத்திற்கு பின்னே உலகத்தை மாத்திரம் நோக்கி போனதான நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமாம், எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறோம், நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை தேவன் என்ன செய்வாராம், நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிர்மூலமாக்குவேன் என்று சொன்ன தேவனை நாம் என்ன செய்யணுங்க, விடாதிருக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டிருக்கணும், அவர் அமர்ந்திருக்க ஒட்டாதிருக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்களை செய்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்வாராம், சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அவர் நிர்மூலமாக்குவார். அவராலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 10வது வசனம் வாசிக்கலாம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ற சத்துருவை மட்டும் அவர் கீழ்ப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாராம், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு கைகளை கொடுத்து, உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தனிமையாக இருக்கிறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. தனிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி தருவார், ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.
வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற என் அருமை விசுவாச பிள்ளையே, கர்த்தர் இந்த வருடத்தில் நீ அவரை அமர்ந்திருக்க ஒட்டாமல் இருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு என்ன செய்வாராம்? ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு வீடு இருக்குங்க, ஆனால் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுப்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணுமா? அவரை 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 அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. உன்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் ஆண்டவர் வைக்க வேண்டுமானால் அவரை என்ன செய்யக்கூடாதுங்க? சும்மா இருக்க விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பாயானால், கர்த்தருக்காக உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதாவது ஒன்று பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாயானால், கர்த்தருடைய சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நீ எழுந்திருப்பாயானால், அவருடைய சித்தத்தின்படி நீ செய்வாயானால், அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் உனக்காக எழுந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை சிறந்திருக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேன்மையாய் கர்த்தர் நம்மை வைப்பார். அவர் மேன்மையாய் நம்மை வைக்கிறவராய் இருக்கிறார். 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல எட்மோன் ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட் விசுவாச பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா. அவர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ? எப்படி பார்க்கிறாருங்களா? மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷனாக தேவன் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படி சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறாராம்? நம்முடைய கீர்த்தியல தேவன் நம்முடைய கீர்த்தியை மேன்மைப்படுத்துகிறவராக மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக அவர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் சகல சாதிகளின் மேலும் முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். எல்லா ஜனத்தின் மேலும் முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்த்துகிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் ஏன் நம்மை உயர்த்தாமல் இருக்கிறார் என்று சொல்லி நமக்குள் ஒரு கேள்வி வரலாம். அது நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருப்பது மாத்திரமே. அவரை அமர்ந்திருக்க, நீர் என்னவோ நான் செய்கிறேன், நீர் என்னவோ செய்யும், நீர் எப்பொழுதோ எனக்கு செய்யும் என்று சொல்லி அவரை சும்மா இருக்க விட்டதினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை. அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவரை எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறவர்களாக, எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். தாவீதை பாருங்க, இவ்விதமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அதுல 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தாவீதினுடைய கீர்த்தி சகல பாருங்க, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர்
சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல்ல பெலிஸ்தரை பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் இடத்துல முறியடிக்க போகலாமா வேண்டாமா என்று அவன் கேட்ட பொழுது அவர் சொல்றார், ஆண்டவர் நீ போ, அவர்களை முறியடிப்பாய் என்று சொன்னார். அவன் முறியடித்து ஜெயம் பெற்ற பிறகு பின்பம் பெலிஸ்தர் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் இறங்கினார். மறுபடியும் வரும் பொழுது அவன் மீண்டும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? போகலாமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, போகாத, நீ என்ன பண்ணணுமா, இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து பாருங்க, நீ என்ன செய், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை கேட்கும் பொழுது நீ என்ன பண்ணு, புறப்படு, அந்த பெலிஸ்தருடைய பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்பாக கர்த்தர் போயிருப்பார். அல்லேலூயா. யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? இந்த வருடத்தில் நாம் அவரை அமர்ந்திருக்க விடாமல் இருப்போமானால் நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுகிறவர் என்ன செய்கிறாராம்? நாம் யுத்தம் செய்ய வேண்டாம். யார் நமக்காக யுத்தம் செய்வார்? முதல்ல நீ போ, பெலிஸ்தரை உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இரண்டாவது முறை கேட்கும்போது சொல்றார், என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்பாக யுத்தத்துக்கு நான் போயிருப்பேன். அல்லேலூயா. இந்த 25ஆம் வருடம் நாம் என்ன செஞ்சிருக்கலாம்? நாமளே யுத்தம் பண்ணி இருந்திருக்கலாம், நிறைய யுத்தம் பண்ணி இருந்திருக்கலாம், ஒன்றுமே ஜெயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 26ஆம் ஆண்டில் நீ சும்மா இருப்பாய், அவர் உனக்காய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உனக்கு முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலாக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே இருந்து அவர் வெளிப்படுகிற விதம் விசேஷமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. தாவீதை அவன் மிகுந்த தாழ்மையான இடத்திலிருந்து ராஜாவாக எப்படி உயர்த்தினாராம்? ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினாராம். தாவீதை உயர்த்தும் பொழுது அந்த தாவீது ஆண்டதான அந்த ராஜ்யம் முழுவதையும் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தபடியாய் ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருந்தது? யோசேப்பு. கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திற்கு இந்த இடத்துல போகும் பொழுது யோசேப்பு எப்படி போகிறான்? அடிமையாய் போகிறான். அடிமையாய் போய் விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட நிலைமையில பார்வோனுடைய ராஜா, அதாவது எகிப்தின் ராஜாவின் வீட்டில் அவன் என்ன செய்கிறான்? பணிவிடை செய்யும்படியாய் ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற இந்த யோசேப்போடு கூட யார் இருந்தாராம்? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தபடினால அவனுக்கு காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. காரிய சித்தி என்றால் என்னங்க? சொல்லுங்களேன், காரிய சித்தின்னா என்ன? தெரியலையா? கொஞ்சம் காது கேட்குற மாதிரி சொல்லுங்களேன். காரிய சித்தினா என்ன? சித்தினா என்னங்க?
செய்து முடிக்கிறது. காரிய சித்தி என்றால் வெற்றியோடு கூட ஒரு காரியத்தை வெற்றியாய் செய்து முடிக்கிறது தான் காரிய சித்தி. சித்தி என்று சொன்னால் வெற்றி என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தேவன் தருக. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அந்த அரண்மனையில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அரண்மனையிலே இருந்ததான யோசேப்பு நிமித்தமாய் அந்த அரண்மனையையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் என்ன செய்தாராம்? எஜமான் கண்டு 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கிறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த நாட்களில் எந்த இடத்துல வேலை செய்தாலும் உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலை மட்டுமல்ல, அந்த வேலை தருகிற எஜமானையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையாய் நீங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கடைநிலை ஊழியராகவும் இருக்கலாம், முதல் நிலை ஊழியராகவும் இருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்தாலும் கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை கொண்டு நீங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடத்துல உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் அவர் சிறந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. யோசேப்பை அப்படியாய் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணினார். ஆனால் பின்பாக ஒரு போராட்டம் வந்தது. இந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த யோசேப்பு எங்க இருந்தாருங்க? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் சிறைச்சாலையில் எந்த தவறும் செய்யாமல் ஒரு குற்றவாளியாய் நீங்கள் நிற்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அன்று யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து எப்படி கர்த்தர் விடுதலையாக்கினாரோ அப்படியே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் இந்த நாட்களில் மிகவும் மோசமான நிலைமையில் அந்த இடத்துல உங்கள் தலை தூக்க முடியாதபடி எந்த விதத்தில் எல்லாவற்றிலும் அவமானப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த இடத்துல நீ சிறைப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தும் எந்த தவறும் செய்யாமலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறையின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அனுபவத்தை மாற்ற என் தேவனாலே கூடும். அல்லேலூயா. அப்படி அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? பானபாத்திரக்காரனை நம்புகிறான். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான்? மறந்து போய்விட்டான். ஆனாலும் மீண்டும் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வர பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்பை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த சொப்பனத்தின் மூலமா யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த சொப்பனம் நிறைவேறாதது போல என்ன செஞ்சதுங்க? மறந்து போன நிலைமையில அதே சொப்பனத்தை விடுவித்து அந்த ராஜாவுக்கு ராஜாவின் ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவர் வைக்கிறாரோ. 41ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி ம் ம் 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் ஒரு தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினா இப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார். தெரியுமா? நம்முடைய கை நாம சொன்னாதான் பிசாசு என்ன பண்ணுவான்? கையை காலை அசைப்பான்.
சிறை வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறாராம், கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரா, நீ சொன்னாதான் யார் என்ன செய்யணும், கையையாவது காலையாவது அசைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதற்காக உயர்ந்த பதவி என்றல்ல, ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி இருக்கும் பொழுது பிசாசானவன் எந்த விதத்திலையும் நமக்கு என்ன செய்ய மாட்டானுங்க, அவனுடைய கையையாவது காலையாவது அவன் அசைக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சிறையின் அனுபவங்கள் எல்லாம் மாறி போகும். இந்த நாட்களில் எந்தெந்த பிரச்சனைகளில் நீ மிகுந்த கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களோ அந்த கண்ணீரை துடைக்க கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சிறந்திருக்க செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிறந்திருக்க செய்கிற தேவன், எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைக்கிற தேவன். இந்த வருடத்தில் எந்தெந்த இடத்துல தாழ்மையாய் இருந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல தாழ்வாய் இருக்கிறோமோ எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்ந்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று யோசேப்பை தேவன் உயர்த்தினவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்று யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய வேலைக்கு அடிமையாய் போன இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினது போல இந்த நாட்களில் எந்தெந்த இடங்களில் சிறையின் அனுபவங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிறையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி உங்களை என்ன செய்ய போகிறாராம், கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் தூங்குறவங்கள கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். கர்த்தர் உயர்த்துகிற நேரத்தில் நாம் தூங்கி என்ன செய்யக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. சாதாரணமாக நம்ம தூங்குறது எப்பவுமே எத்தனை மணி ஆகுங்க, எத்தனை மணிக்கு நம்ம தூங்குறோம் சொல்லுங்களேன். படிக்கிற பிள்ளைங்களை எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? கொஞ்ச நேரம். ஒரு நாள் நம்ம விழிச்சிருக்கிறதுனால நம்மளுடைய சரீரம் என்ன செய்யாதுங்க, பலவீனப்பட்டு போகாது. தயவு செய்து எல்லாரும் விழிச்சிருங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாங்க, இழந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அவர் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்னவர், யோசேப்பை சிறந்திருக்க பண்ணினவர், கர்த்தர் நம்மையும் சிறந்திருக்க பண்ண செய்வார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுருவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொன்னாராம், இப்போ வாசிக்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 33, 34 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பேதுரு அவருக்கு பிரதித்துரமாக, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேங்க, ஒரே காலும் இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் பதில் சொல்றாரு, சேவல் இந்த ராத்திரியிலே சேவல் கூகிறதற்கு முன்னே நீ எத்தனை தடவை என்னை மறுதளிப்ப, 3 முறை மறுதளிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. நடந்துச்சுங்களா, நடக்கலையா? பேதுருவை சொல்ற, யாருன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட்டு இடறி போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது பின்பாக நடக்கிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா, சேவல் கூவுவதற்கு முன்னமே எத்தனை முறை மறுதளிப்பாய், 3 முறை மறுதளிப்பாய். அப்படியே அவர் 3 முறை மறுதளிக்கும் பொழுது இயேசு அவனை பார்க்கும் பொழுதுதான் அவன் மனம் கசந்து அழுகிறான். அல்லேலூயா. இந்த வருடத்தில் 25ஆம் வருடத்தில் நாம் எந்தெந்த காரியங்களில் கிறிஸ்துவை மறுதளித்திருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில் அவருக்கு புறம்பாய் இருந்தோம் என்பதை உங்களுடைய இருதயத்தில் நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், நம்மளுடைய குறைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னான். நாம் எத்தனை நேரம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்தும் அவரை விட்டு விலகி
இருப்போம், அவரை விட்டு நம்ம தூரமாய் போயிருப்போம், எந்தெந்த காரியங்களில் இடரல் அடைந்தோம் என்று சொல்லி நாம் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுவோமானால், அன்று பாருங்க, அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு, அவன் தேவ சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்றாரு, எந்த இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொன்னாரோ அதே கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்களே சாட்சி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவோடு கூட இருந்தவள் என்று சொல்லி ஒரு வேலைக்கார பெண் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் அவரை அறியேன் என்று சொல்லி. ஆனால் அதே அபிஷேகத்தை பெற்றதான பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க கொலை செஞ்சீங்க, அதற்கு நாங்க சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு இந்த வருடத்தில் கொடுக்க போகிறார். எந்த அபிஷேகங்க? இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கியமாய் அவரை அமர்ந்திருக்க வெட்டாமல் அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் நீ அவரோடு கூட நடப்பாயானால் கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். தானியேலை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொன்னார்? தானியேலை பார்த்து அந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. ம் 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 போதும். இந்த உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் 14ஆம் வசனம் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த நாட்களில் நம்மை குறித்து உலகம் எப்படி கேள்விப்படுமாம்? உனக்குள்ளே யார் இருக்கா? நமக்குள்ளே யார் இருக்காங்களா? தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்படும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷித்த கிருபைகளை, விசேஷித்த ஆவி, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானத்தையும் கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மை இறுதி வரைக்கும் நடத்தும். அந்த அபிஷேகம் நம்மை எல்லா நாட்களும் சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அன்று தாவீதை சிறந்திருக்க செய்தவர், யோசேப்பை சிறந்திருக்க செய்தவர், தானியேலை சிறந்திருக்க செய்தவர், பேதுருவை சிறந்திருக்க செய்தவர், கர்த்தர் நம்மையும் சிறந்திருக்கும்படி அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை சிறந்திருக்க செய்வீராக. நாங்கள் இந்த வருடத்தில் இருக்கின்ற எல்லா சிறையிருப்பையும் என் தேவன் மாற்றுவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? எல்லாரும் வாய்களை திறந்த விரிவாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எங்களை சிறந்திருக்கும்